வணக்கம் மக்களே. தமிழ் டப்பிங்கில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்பை த்ரில்லர் படமான இன்ஹெரிடன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோயின் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆனா அவங்களோட அம்மா ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ரொம்ப நாளா காணாம போயிருந்த அவரோட அப்பாவும் வர்றாரு. காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள வந்துட்டு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்காக கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போனதும் தான் தெரியுது அவளோட அப்பா ஒரு ஸ்பைன்னு. அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கப்ப, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் வெளிய போனதும் பார்த்தீங்கன்னா, அவர யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு கடத்துனவன்ட்ட இருந்து ஒரு கால் வருது. அவன் சொல்ற ஒரு பொருள கொண்டு வந்து குடுக்கணும். அப்பதான் அவளோட அப்பாவ உயிரோட விடுவேன்னு சொல்றான். அந்த பொருள் என்ன? அத அவங்க எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க அப்பாவ கடைசியில காப்பாத்துனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத ஒரு சில ட்விஸ்ட்டுகள் கலந்து சொல்றது தான் இந்த படத்தோட கதைக்களமே. படம் பெரும்பாலும் ஹீரோயின சுத்தி தான் நடக்குது. அவங்களும் அவங்களோட கேரக்டருக்கு முடிஞ்ச அளவு தோள்ல சுமந்து நடிக்கிற மாரி தான் பெஸ்ட்டாவே குடுத்துருக்காங்க. அவரோட அப்பாவுமே அவரோட கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாரி தான் நடிச்சிருக்காரு. பேக்கிரவுண்ட் மியூசிக் பெரிய பரபரப்பா கடத்தலனாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் ஓகே ரகமா தான் இருந்தது. முதல்ல மெதுவா ஆரம்பிக்கிற கதை 20ஆவது நிமிஷத்துல தான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் ஓரளவுக்கு பரபரப்பாவே இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் படம் கொஞ்சம் ஸ்லோ மோடுக்கு தான் போன மாரி இருந்தது. அங்கங்க வர்ற சின்ன ட்விஸ்ட் 1, 2 ரசிக்கிற மாரி இருந்தாலும், சிலது நம்ம ஈஸியா கெஸ் பண்ண முடியிற அளவுக்கு தான் இருந்தது. வழக்கமா ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி இல்லாம, இத கொஞ்சம் வித்தியாசமா குடுக்கவும் நெனச்சிருக்காங்க. ஆனா, மேக்கிங்லயும், ஸ்க்ரீன் பிளேலயும் இவங்க கொஞ்சம் கோட்ட விட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டி, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சேர்த்திருந்தா, படம் நல்லாவே இருந்திருக்கும். இருந்தாலும் படத்த ஓரளவுக்கு நம்மளால பார்க்கவும் முடியுது. பெரும்பாலான காட்சிகள் அவங்க இந்தியாவுல தான் எடுத்திருக்க மாரி தெரியுது. தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்தது. ஒரு டீசென்ட்டான ஸ்பை த்ரில்லர். அது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, தாராளமா பார்க்கலாம் மக்களே. அடுத்த ஒரு நிமிஷத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.